ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன். அதனால் ஆஃப் சாரி கட்டிட்டு போகணுமா, தோசை சுட்டு வச்சுருங்கன்னு சொன்னால், அதனால் நான் தோசையெல்லாம் சுட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் தக்காளி சட்னி. இது மதியத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் வறுத்தா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசம், அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், மதியத்துக்கு ஒயிட் ரைஸு, அப்புறம் முள்ளங்கி சாம்பார். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா பதிமுகத்தண்ணி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பாப்பா ரசம் சாதம் கொண்டு போனால் நிறைய கேம்ஸ் இருந்ததுனால சாப்பிட முடியலன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டா. நம்ம இப்போ இந்த மாதிரி இது நம்ம மிச்சப்படுத்தணும்னு பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நம்மளறியாமல் மிச்சம் விழுகிறத நம்ம வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் கொட்டாமல் ஏதோ ஒரு நாய்களுக்கு வச்சோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிறோங்க. நாங்கள் வாக்கிங் போகிறப்போ அவனுக்குள்ள ஒரு தெருநாய், அது கொஞ்சம் சொங்கியாக இருக்கும். அதனால் யார் அது பக்கத்தில் விட மாட்டாங்க. நம்ம போய் இந்த சாதத்தை போகிற வழியில் அந்த நாய்க்கு போட்டுட்டு நம்ம அப்படியே வாக்கிங் போடலாம். இவ்வளோ சாதம் எதுக்கு வேஸ்ட்டாக போகணும்? ஒரு பிடி சோறு கூட இல்லாமல் மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இதை நம்ம போகிறப்ப நாய்க்கு போட்டுடலாம். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.